சித்த மருத்துவத்தில் நோய் உண்டாவதற்கான காரணங்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அதிக சினம் கொள்வதால், அதாவது அதிக கோபத்தினால நோய்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அதிகமாக கோபம் கொள்றதுனால என்னென்ன நம்ம உடல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிக கோபத்தினால என்ன வரும், பிபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம உடல்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்டிசோல் நம்ம உடம்புல அதிகரிக்குது. அந்த கார்டிசோல் குறிப்பாக பெண்களுக்கு உடல் எடை அதிகரிப்பு, மேலும் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இதை எல்லாமே கொண்டு வருது. மேலும் ரத்த சர்க்கரையின் அளவையும் அதை அதிகப்படுத்துது. நமது நோய் எதிர்ப்பு சக்தியை மிகவும் பலவீனமடைய செய்யுது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சித்த மருத்துவப்படி பார்க்கும்பொழுது கோபம் அதிகம் கொண்டதுனால நம்ம உடல்ல வாத பித்த கபம் அப்படிங்கிற முக்குற்றங்கள்ல பித்தத்தோட அளவு ரொம்பவே எலிவேட் ஆகுது. பித்தம் எலிவேட் ஆகிறதுனால பித்தம் ரிலேட்டடான டிசீஸ் எல்லாமே நமக்கு அதிகரிக்குது. ஸோ இந்த பித்தத்தை குறைக்கும் விதமா நம்ம ஆயில் பாத் எடுக்கலாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ அதிகப்படியான கோபத்தை குறைக்கும் விதமான பிராணாயாமம் மேற்கொள்ளலாம். தேங்க்யூ.